காலையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வராத ஒரு கேள்வி, காலேஜில் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வராத ஒரு கேள்வி, 3 லட்சம் ரூபா மாத சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலை கிடைக்கும் போது வரவே செய்யாத ஒரு கேள்வி, ஏன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் போது மட்டும் வருது. அதாங்க இது கர்த்தருடைய சித்தமா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளும் ஆதாம் அண்ணன் மாதிரி கடவுள்கிட்ட போய் நீங்கள் கொடுத்த ஏவாள் தான் இப்படியெல்லாம் பண்ண வச்சுட்டா என்ன அப்படி சொல்லி கடவுள் மேலேயே பழிய தூக்கி போடுறது தான். சரி, கல்யாணத்தில் கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி? வாங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது? உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை நம்ம 2 வகையில புரிஞ்சுக்கலாம். முதலாவதா கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தம், இரண்டாவதா கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். அதாவது காட்ஸ் டிக்ரீட் வில் அண்ட் காட்ஸ் ரிவீல்டு வில். கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தம் கர்த்தருக்கே உரியது. அதை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, எதுவும் நம்ம கையில இல்ல. யோபு என்ன சொல்றாரு? யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏசாயா 46வது அதிகாரம் 10-11 வசனங்களின் பின்பாகம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தம். அதை அவர் செய்து முடிப்பார். அவர் அவருடைய மகிமைக்காண்டி எல்லாவற்றையும் கரெக்டா நேர்த்தியா செய்து முடிப்பார். அதுல நம்ம கவலைப்படவே வேணாம். இரண்டாவதா கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம், இது நமக்குரியது. இதை நம்ம தான் செய்யணும். இதுல நம்ம பங்கு இருக்கு. எபேசியர் 5வது அதிகாரம் 10 மற்றும் 17வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் பரிசுத்த வேதாகமமே. சரி, இப்போ ஆதாம் அண்ணனுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கலாம். கடவுள் ஆதாம் அண்ணன் உண்டாக்குறாரு, ஏதேன் தோட்டத்துல வேலை போட்டு கொடுக்குறாரு, நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. பிறகு ஆதாம் அண்ணன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு யோசிக்கிறாரு. அதற்காண்டி அவருக்கு ஏவாள் அக்காவை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆதாமனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தம் என்னதெல்லாம்? ஆதாமண்ணன் உண்டாக்கப்பட்டது, ஆதாமண்ணன் தனியா இருக்கிறது நல்லதல்ல அப்படி யோசிச்சு அவங்களுக்கு ஏவாள் அக்காவை கொடுத்தது, ஆதாமண்ணன் ஏவாள் அக்காவை ஏதேன் தோட்டத்துல குடியிருக்க வச்சது. ஆதாமனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்னதெல்லாம்? ஏதேன் தோட்டத்துல கடவுள் அவருக்கு போட்டு கொடுத்த வேலை, அந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற கட்டளை. இவ்வளவுதாங்க கர்த்தருடைய சித்தம். ரொம்ப குழப்பிக்காதீங்க. சரி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை நீங்க நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கிற யாரை வேணா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அவங்க தான் உங்களுடைய ஏற்ற துணை. கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தத்தெல்லாம் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறது கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் இல்ல. அந்த விதத்துல நீங்க கர்த்தருடைய சித்தத்தை மீறுறீங்க. கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தருடைய சித்தத்தையே மீறுறது அது பாவமா தான் கருதப்படும். ஏன்னா கர்த்தருடைய மறைக்கப்பட்ட சித்தம் கர்த்தருக்கே உரியது. கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை படிங்க, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை படிங்க, கர்த்தருடைய கிருபையினால அதை புரிந்து கொள்ளுங்க. பிறகு அதை நிறைவேற்றுவதற்கு உதவியா இருக்கிற ஒரு துணையை தெரிந்தெடுங்க. அவங்க தான் உங்களுடைய ஏற்ற துணை. உங்களுக்கு அவங்களையும் பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு உங்களையும் பிடிச்சிருக்கணும். இதற்கு மாறாக வருகிற எல்லா யோசனைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லா கிரைட்டீரியாஸும் மனுஷனுடைய சித்தமே. அதற்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதனால கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.